ஓகே, இந்த வசனம் யார் சொல்கிற ஒரு காரியம் ஆலோசனை அப்படின்னா, கமாலியல் என்கிற ஒரு நல்ல கல்வியில நல்ல தேர்ச்சி பெற்ற அந்த நாட்களிலே பவுலுக்கு வேதாகம பயிற்சி கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஆசான் சொல்றாரு ஒரு வார்த்தை. என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு விரோதமா நீங்க எழுப்ப முடியாது. அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் அவரோடு கூட சேர்ந்த சிலரையும் அவர்கள் சிறைச்சாலையை அடிக்கவும் கொலை செய்யவும் அவர்கள் பல்வேறு விதமான யோசனைகளோடு இருக்கும்போது ஆதி திருச்சபை, அதாவது பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு அந்த 120 பேர் மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்து அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளில், அதாவது 7 வாரம் 7 சனிக்கிழமை போய் 7 சனிக்கிழமை கடந்து அடுத்து 50வது நாள்ங்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அதனால தான் பென்டாகோஸ்ட் அப்படிங்கிற, அதாவது 50வது நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதுக்கு தான் பென்டாகோஸ்ட் அப்படின்றது, அந்த பென்டிகாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த நாளில் சபை எழுப்பியது. அந்த நாளில் தான் சபையில ஒரு எழுப்புதல் உண்டானது, சபை உருவானது, சபையினுடைய பர்த்டே, சபையினுடைய பிறந்த நாள் அந்த நாளில் உண்டாச்சு. அப்போ எப்படியாவது இயேசுவை சிலுவையில் அறைந்த உடனே இயேசுவை கொலை செய்தது போல இயேசுவினுடைய சீடர்களையும் கொலை செய்தால், அவர்களை அடித்து அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை எச்சரித்து அவர்களை மிரட்டி ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் எப்படியாவது ஒரு சபை எழும்புவதை தடை செய்யலாம், திருச்சபை உருவாகுவதை தடை செய்யலாம் சொல்லி யோசனையோடு கூட அவர்கள் இருக்கும்போது அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு, தேவனோடு கூட போர் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. தேவனோடு கூட உங்களால் என்ன செய்ய போர் செய்ய முடியாது. ஒரு பவுல் ஒரு இடத்துல கூட சொல்லுவார், உருவாக்கப்பட்ட களிமண், அதாவது களிமண் வந்து தன்னை உருவாக்கினவரோடு என்ன செய்ய முடியாது, போர் செய்ய முடியாது. என்னை ஏன் இப்படி உருவாக்குகிறாய், என்னை ஏன் இப்படிப்பட்ட காரியமாய் செய்கிறாய்னு சொல்ல முடியாது. படைக்கப்பட்டவன் படைத்தவரோடு கூட என்ன செய்ய முடியாது, போரிட முடியாது அப்படின்னு அவர் ஒரு ஆலோசனை சொல்றார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவரை குறித்ததான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எப்படின்னா, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர். அவரோடு கூட யாரும் யுத்தம் கலந்து என்ன செய்ய முடியாது, வெற்றி விட முடியாது. அப்போ பார்வோன் வந்து ஆண்டவரோடு கூட 600 பிரதான ரதங்களோடு கூட அவர் என்ன செய்கிறார், பார்வோன் வந்து படையை திரட்டி கொண்டு இஸ்ரவேல் மக்களோடு கூட போரிடும்படி, கர்த்தரோடு கூட போரிடும்படி வரும்போது வசனத்தில் படிக்கிறோம், அவர்கள் நீரில் அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீரில் அமிழ்ந்து போனார்கள். யோபு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோபு சொல்றார், என்ன சொல்றாருன்னா, இதோ அவர் பறித்துக் கொண்டு போகிறார், அவரை மதிப்பவன் யார், நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார். ஒரு மனிதனுடைய உயிரை அவர் எடுக்கும்போது அவரை தடுக்க முடியாது, அவருக்கு எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு வேதத்தில நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட இப்படி சொல்கிறது, ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு, நீர் என்ன செய்கிறீர் என்று அவருக்கு சொல்லத்தக்கவன் யார் என்று பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆண்டவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறார், அவர் ஒரு ஆற்றலோடு கூட இருக்கிறார், அவர் ஒரு வல்லமையோடு கூட இருக்கிறார். அந்த வல்லமைக்கு மீறி ஒரு மனுஷனாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது, அவரை தடுக்க முடியாது, அவரை நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சத்தியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அநேக நாடுகளிலே இந்த நாட்களிலே சுவிசேஷத்துக்கு விரோதமான அநேக சட்டங்களை என்ன செய்திருக்கிறாங்க, இயற்றிருக்கிறாங்க. நம்முடைய இந்தியாவிலே கூட பல 18 மாநிலங்களுக்கு மேலாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மதமாற்ற தடை சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை அவர்கள் ஏற்படுத்தி எப்படியாவது ஒரு திருச்சபை என்பது ஒன்று உருவாகாதபடிக்கு, திருச்சபை எழுப்பி விடாதபடிக்கு, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே நிலை பெற முடியாதபடிக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க, அதற்கான யோசனைகளை செய்கிறாங்க. சங்கீதம் 2ல படிக்கிற, ஜனங்கள் கொந்தளித்து ஜாதிகள் காரியங்களை சிந்திப்பானே, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய ராஜ்யம் மனிதருக்கு விரோதமாகவும் எழும்பி நின்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியத்தை அந்த இடத்துல வாசிக்கிறோம். இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, தேவ சித்தத்துக்கு மாறா, தேவ திட்டத்துக்கு மாறா, தேவனுடைய நியமத்துக்கு மாறா மனுஷனால ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை குறித்து இந்த இடத்துல படிக்கிறோம். ஆனால் பைபிள்ல இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனோடு கூட போர் செய்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். பாருங்களேன், தேவனுக்கு எதிர்த்து நின்று தேவனுடைய திட்டத்தை மாற்றிவிட வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேறாமல் தடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்திருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62ல இருந்து 66 வசனங்கள். இந்த வசனங்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் வருகிறார்கள். பிலாத்துவினிடத்திலே வந்து இயேசுவை அவர்கள் ஏற்கனவே கொலை செய்து விட்டபடியினால், இயேசுவை ஏற்கனவே அவர்கள் சிலுவையில் அறைந்து விட்டபடியினால் அவர்கள் மனதிலே ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. என்ன காரியம் ஞாபகம் வருகிறதுனா, இயேசு உயிரோடு கூட வாழ்ந்திருந்த நாட்களிலே அவர் ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்னா, இந்த ஆலயத்தை பிடித்துக் கொடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன் என்று தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார். அவரை கொலை செய்யவும் அவர் வந்து பிரதான
ஆசாரியர்களால காட்டி கொடுக்கப்படவும் பாடுபடவும் மரிக்கவும் உயிர்த்தளவும் வேண்டியது என்று அவர் தீர்க்க தரிசனமாக தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். அப்போ அவர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே அந்த எத்தன் உயிரோடு கூட இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகவே அவருடைய சீடர்கள் ராத்திரியிலே வந்து அவருடைய உடலை களவாய் எடுத்து எங்கேயாவது கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டு அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லாதபடிக்கு, முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கு நீர் 3 நாள் வரைக்கும் அந்த கல்லறையை பத்திரப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்லறையை காவல் செய்ய வேண்டும். அந்த கல்லறையின் அருகிலே யாரும் சென்று விடாதபடிக்கு அந்த கல்லறையை என்ன செய்யணும், சீலிட்டு முத்திரையிட்டு காவல் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவினுடைய சரீரம் கம்ப்ளீட்லி டீகம்போஸ் ஆகணும். அந்த சரீரம் அழுகும் வரைக்கும், அந்த சரீரம் உருவலியும் வரைக்கும் காவல் காக்கணும். அப்போ அந்த உயிர்த்தெழுதல் நடந்துவிடக் கூடாது. அந்த உயிர்த்தெழுதல் எப்படியாவது நடந்துவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் மிகவும் தீவிரமாக இருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது. அப்போ பிலாத்து சொல்றாரு, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? உங்களால கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களால எவ்வளவு முடியுமோ. அப்போ அவர்கள் என்ன பண்றாங்க, காவல் சேவகர்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனோடு கூட போர் செய்கிறார்கள். தேவனோடு கூட ஒரு போர் செய்கிறார்கள். எப்படியாவது அந்த கல்லறையை விட்டு வெளியே வந்து விடாதபடிக்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இயேசு திறக்க கூடாதபடிக்கு ஏரோது என்ன செய்யலாம், முயற்சி செய்கிறான். என்ன பண்றான், 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் என்ன செய்யலாம், யூதருக்கு ராஜாவானவர் பிறந்துவிடக் கூடாது என்பதிலே புதியாக இருக்கிறதை பார்க்கிறோம். சாஸ்திரிகள் இடத்திலே வஞ்சகமாய் சொல்கிறார், நீங்கள் போய் அந்த பிள்ளையை கண்டு செய்தி கொண்டு வாருங்கள், நானும் அந்த பிள்ளையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இயேசு அந்த தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் அப்படின்னு சொல்லி மரியாதையும் என்ன செய்ய கூட்டிக் கொண்டு போ அப்படின்னு சொல்லும்போது ராத்திரியிலே மரியாதை யோசேப்பு கூட்டிக் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த கல்லறையை பத்திரப்படுத்துகிறார்கள். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. பின்னால என்ன நடந்ததுங்கிறது நமக்கு என்ன செய்யும் தெரியும். 2 வஸ்திரம் தரித்த தேவதூதர்கள் வந்து நின்று என்ன பண்றாங்க, இறங்கி நிற்கிறாங்க. சேவகர்கள் எல்லாரும், அந்த போர் வீரர்கள் எல்லாரும், ஆயுதம் தாங்கிய அத்தனை யுத்த மனிதர்களும் செத்தவர்கள் போல விழுந்து கிடக்கிறார்கள் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்க முடியும்? அதே போல பாருங்களேன், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 37ல இருந்து 40 வசனத்துல சாலமோன் கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கிறார். சாலமோன் என்ன பண்றாருன்னா, அநேக பெண்களை திருமணம் செய்கிறார். சாலமோன் கர்த்தருடைய நியமங்களுக்கு விரோதமாய் நடக்கிறார். சாலமோனிடத்திலே கர்த்தர் அன்பாய் இருந்தார். 2 விசை ஆண்டவர் அவன் மீறி நடக்கும்போது சொப்பனத்திலே தரிசனமாகி அவனை எச்சரித்தார். ஆனாலும் சாலமோன் வந்து அந்த தேவ கட்டளைக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடாதபடிக்கு தன்னுடைய முதுகை அவருக்கு காட்டினான் அப்படின்னு அந்த வேதத்துல படிக்கிறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, யெரொபெயாம் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. யெரொபெயாம் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். அந்த யெரொபெயாம் கிட்ட ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? நீ 10 கோத்திரத்தை நான் உனக்கு தருவேன், 10 கோத்திரத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்றார். அப்போ இந்த காரியம் இப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சாலமோன் 40 வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 40 வசனத்துல சொல்லி பார்த்தோம்னா, சாலமோன் யெரொபெயாமை கொலை செய்ய வகை தேடினான் அப்படின்னு படிக்கிறோம். சாலமோன் யெரொபெயாமை கொலை செய்ய வகை தேடினான். அப்போ தேவ திட்டம் தேவனுடைய வாக்குத்தத்தமும் தேவனுடைய தீர்க்க தரிசனமும் என்ன, யெரொபெயாம் ராஜாவா மாறுவார். யெரொபெயாம் ராஜாவா மாறுவார். யெரொபெயாம் யாரு? சாலமோனுடைய வேலைக்காரன். யெரொபெயாம் யாரு? சாலமோனுடைய வேலைக்காரன். ஆனா பாருங்க, அந்த தேவ திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் சாலமோன் ஒப்புக்கொடாதபடிக்கு, தன்னை தாழ்த்தாதபடிக்கு யெரொபெயாமை கொலை செய்யறதுக்கு என்ன செய்யறார், முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். பின்னால நடந்தது என்ன நமக்கு தெரியும். யெரொபெயாம் ராஜாவாக்கப்படுகிறான். அந்த இஸ்ரவேல் கோத்திரம் 2ஆக உடைக்கப்பட்டு 10 கோத்திரம் ஒரு இஸ்ரவேல் கோத்திரமாகவும் 2 கோத்திரம் யூதா கோத்திரமாகவும் மாறி வடதிசை தென் திசை ராஜ்யமாக மாறி போகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமா என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. உதாரணத்தை கூட பார்க்கிறோமே, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 7ல இருந்து 12ல படிச்சு பாத்தீங்கன்னா, பார்வோன் சொல்றார். என்ன சொல்றாருங்க? பார்வோன் என்ன சொல்றார்? கர்த்தர் 10 வாதையை அனுப்பி இஸ்ரவேல் மக்களை என்ன செய்தார், வெளியே கொண்டு வந்தார். யாத்ராகமம் 15:9 படிங்க. யாத்ராகமம் 15:9. தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் தொடருவேன், நான் பிடிப்பேன், நான் கொள்ளையாடுவேன், நான் பங்கிடுவேன், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா ஆண்டவர் வேற எந்த ஒரு முயற்சியுமே செய்யல. பாருங்க வசனம் பாருங்க, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். 8ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, உம்முடைய நாசியின் சுவாசத்தால் ஜலம் குவிந்தது. அவர் மூச்சு தாங்க விட்டாரு. அல்லேலூயா. ஆமென். மனுஷன் என்னவா 600 ரதங்களை கொண்டு
கொண்டு வருகிறான். யார் கொண்டு வராரு? தன்னுடைய ராணுவத்துல இருக்கிற எல்லா படை பலங்களையும் திரட்டி கொண்டு வருகிறான். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொல்லி 600 ரதங்கள் அந்த நாட்களில் ராணுவ தளவாடங்கள் அதிகம் நிறைந்த ஒரு வல்லரசு நாடாக எகிப்து தேசம் இருந்தது. அந்த எகிப்துக்கு அரசனாக இருக்கிறதுனாலே பார்வோனே முன்னால நின்று யுத்தத்தை நடத்துகிறான். வசனம் சொல்லுது, அவன் 600 ரதங்களை கொண்டு வருகிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாராம்? நாசியின் சுவாசத்தை வீச பண்ணினார். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது 10ஆம் வசனம் யாத்திராகமம் 15:10 அவர் உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களிலே ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். ஆமென். ஈயம், அந்த பால் ஈய கட்டி எடுத்து அப்படி தண்ணீர்ல போட்டீங்கன்னா அது எப்படி கீழே அப்படி போயிருமோ அதே போல கொந்தளித்து வந்த அத்தனை ராணுவமும் தண்ணீர அப்படியே அமிழ்ந்து போனாங்க. அதுல வசனம் என்ன சொல்றாங்க? ஒருவரும் தப்பவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் தப்பவில்லை. அத சொல்றாரு, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஆமென். அவரோடு கூட யார் போர் செய்து விட முடியும்? நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. ஆமென். அப்போ இந்த இடத்துல பார்வோன் வந்து கர்த்தருக்கு எதிர்த்து நின்று கர்த்தரோடு கூட போர் செய்ய பார்க்கிறான். ஆனா மூழ்கி போகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் 2 மந்திரவாதிகள் எதிர்த்து நிற்கிறார்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மோசே கர்த்தருடைய மக்களை விடுவிக்கும்படி பார்வோனுக்கு முன்னால பேச போகும்போது மோசே அற்புதங்களை செய்கிறார். மோசேயினுடைய கையில் இருக்கிற கோலை எடுத்து போடும்போது அது பாம்பாய் மாறுகிறது. மோசேயினுடைய நல்லா இருக்கிற கையை அவருடைய அங்கிக்குள்ள அப்படி உள்ள வைக்கும்போது, அப்படி உள்ள வச்சுட்டு அப்படியே அந்த பாக்கெட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது அவருடைய கை வந்து குஷ்டரோகம் பிடிச்ச மாதிரி அந்த தோல் மாறி போகிறது. இந்த அற்புதத்தை செய்து காட்டும்போது 2 மந்திரவாதிகளினுடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது. என்னே எம்ப்ரே, என்னது? என்னையும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த மந்திரவாதிகளினுடைய பெயர் என்னையும் எம்ப்ரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல அப்படின்னு ஒரு கோட் சொல்றார். இந்த 2 மந்திரவாதிகளும் கவுண்டர் ஸ்பீட் பண்றாங்க. 2 மந்திரவாதிகளும் மோசே ஒரு அற்புதத்தை செஞ்சா அவர்களும் பதிலுக்கு அற்புதம் செய்வார்கள். மோசே பாம்பை போட்டா அவர்கள் என்ன செய்வாங்க? பாம்பை போடுவாங்க. ஆனா அந்த மந்திரவாதிகளுடைய லிமிட்டேஷன்ஸ் பைபிள்ல படிக்கிறோம். மந்திரவாதிகள் மேலேயே கொப்பளம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. மந்திரவாதிகள் மேலேயே கொப்பளம் வந்துருச்சு. அடுத்து இந்த மந்திரவாதிகள் இவர்கள் மோசேயின் ஆரோனின் கோல் பாம்பாய் மாறினது போல அந்த எண்ணே எம்ப்ரேயினுடைய தலைமை பூசாரிகளுடைய தலைமை மந்திரவாதிகளுடைய கோல் பாம்பாய் மாறும்போது வசனம் சொல்ற ஹைலைட் என்ன தெரியுமா? வசனம் சொல்ற ஹைலைட் என்ன தெரியுமா? ஆரோனின் கோல். ஹல்லேலூயா. ஆரோனின் கோல் அந்த மந்திரவாதிகளின் கோல் எல்லாம் விலகி போடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ இப்போ அந்த 10 அந்த மந்திரவாதிகள் அந்த ஆஸ்தான சோதரர்கள் கையில ஒரு கோல் வச்சிருப்பாங்க. அந்த கோல்களை கர்த்தரின் கோல் விலகி போட்டது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போ அவர்களால எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த எல்லையில இருக்கிற சர்ப்பத்தின் வல்லமையை, சர்ப்பத்தின் வேடம் அணிந்து கர்த்தருடைய கோல் விலகி போட்டது. ஹல்லேலூயா. இல்ல அப்படின்னா அந்த மந்திரவாதிகளின் கோல் வெளியே வந்திருக்காது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர்களும் உங்கள் பட்சத்தில் ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று சொல்லும்போது அவர்களும் தங்கள் பட்சத்தில் அற்புதம் காட்டும்படி முனையும் போது வசனம் சொல்லுகிறது அந்த மந்திரவாதிகளின் கோல் விழுங்கப்பட்டது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு மாயவித்தைக்காரன் இருக்கிறான். அந்த மாயவித்தைக்காரன் அந்த மாயவித்தைக்காரனுடைய பெயர் எலிமா. அந்த மாயவித்தைக்காரன் பெயர் என்னது? எலிமா. அவன் என்ன பண்றானா, செர்கியு பவுல் என்கிற அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி அவன் யார் பவுலோடு கூட எதிர்த்து நிற்கிறான். அப்போ பவுலுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரப்படுகிறது. பவுலுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எழுப்பி பேசுகிறார். எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுதே கர்த்தருடைய கை உன் மேல வருது, நீ சூரியனை காணாம குருடனா இருப்பாய் அப்படின்னு சொல்லப்போது அவன் குருடாய் மாறி போகிறான். மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. மந்தாரமும் இருளும் அவன் மேல்
விழுந்தது அப்படின்னு படிக்கிறோம். அவன் பெரிய மந்திரவாதிங்க. யாரு? அந்த எலிமா என்பவன் பெரிய மந்திரவாதி. யாரு? அந்த செர்கிபோல் என்கிற பிரின்ஸ், ஒரு இளவரசன், ஒரு அரசாங்கத்துல உயர் பதவி வகிக்கிற அந்த ஆஸ்தான மந்திரவாதி, ஆஸ்தான சோதிடர் போல அந்த ஒரு மந்திரவாதி அந்த இடத்துல செயல் இழந்து போனான். அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் செர்கிபோல் கர்த்தரை கண்டுவிடக் கூடாது, செர்கிபோலுடைய மனக்கண் திறக்கப்பட்டு விடக்கூடாது, செர்கிபோல் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது என்பதிலே அவன் மிகவும் தீர்மானமாய் இருக்கிறான். விசுவாசத்தினின்று திருப்பும்படி அவன் வகை தேடினான். அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அதுல பின்னால படிச்சு பாத்தீங்கன்னா, அதிபதி சம்பவித்ததை கண்டு விசுவாசித்தான் அப்படின்னு. அந்த மந்திரவாதிகள் எல்லாரும் பின்னால நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னா, மந்திரவாதிகள் எல்லாரும் தங்களுடைய புத்தகங்களை எல்லாம் எரித்து, தங்களுடைய மாய வித்தைகள் அந்த கற்றுக்கொண்ட எல்லா புத்தகங்களையும் எரித்து போடுவாங்க. வசனம் சொல்லுகிறது அந்த இடத்துல அது 50,000 வெள்ளி காசுகள் பெருமான மிக விலை உயர்ந்த புத்தகமாக அது இருந்தது அப்படின்னு படிக்கிறோம். அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனோடு கூட யார் போர் செய்து விட முடியும்? அல்லேலூயா. உங்க எல்லையில நீங்க கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய யுத்தத்தை நீங்க தான் நடத்துகிறவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. உங்க எல்லைகளில் எந்த அசுத்த ஆவிக்கும் இடம் கிடையாது. அல்லேலூயா. அசுத்த ஆவிகள் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சர்ப்பங்கள் மேல உங்களுக்கு அதிகாரம் உண்டு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரின் யுத்தத்தை நடத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் நிற்பவர்களை, கர்த்தருக்கு விரோதமாய் போர் செய்கிறவர்களை எதிர்த்து கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சர்ப்பத்தின் வல்லமையை அவித்து போடுவார். சர்ப்பங்களும் தேள்களும். சர்ப்பம் முன்னால பத்தம். அல்லேலூயா. சர்ப்பத்தினுடைய விஷம் எங்க இருக்கும்? முன்னாடி. சர்ப்பத்தினுடைய விஷம் அதனுடைய வாயில இருக்கும். தேளினுடைய விஷம் அதனுடைய வாயில இருக்கும். அல்லேலூயா. தேளினுடைய விஷம் அதனுடைய வாயில இருக்கும். தேள் எப்படி கொட்டுங்க? அப்படி பின்னால இப்படி கொட்டும். பாம்பு இப்படி முன்னால கொட்டும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர் அப்படின்னா, முன்னால இருந்து மோதுகிற, நேரடியாக மோதுகிற எதிரியாக இருந்தாலும், மறைமுகமாக பின்னாக இருந்து மோதுகிற எதிரியாக இருந்தாலும், அது எந்த வல்லமையாக இருந்தாலும் அதை மிதித்து போடவும், அதை அவித்து போடவும், அதை விழுங்கி போடவும் அதுக்கு மேல ஜெயம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 அப்ப பாருங்க, அப்போ அந்த பவுல் அந்த இடத்துல ஜெயம் பெறுகிறதை பார்க்கிறோம். என்ன இடத்துல படிக்கிறோம்? மதவாதிகளும் சட்ட வல்லுநர்களும் யூதர்களும். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பவுலுக்கு விரோதமா ஒரு அட்வொகேட்டை கூட்டி போறாங்க. இந்த வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 24 அனனியா இவர்களோடும் தெத்துவேலும் ஒரு நியாயசாஸ்திரியோட கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதிகளுக்கு சாது பண்ணினார்கள். அல்லேலூயா. அவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்குங்க? அவன் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நியாயசாஸ்திரிவான். அல்லேலூயா. லா மேக். அந்த லா, நியாயம்னா அது சட்டம். அந்த சட்டத்தை நல்லா படிச்சு கற்று தேர்ந்தவன். அல்லேலூயா. எஸ்ரா நியாயப்பிரமாணத்துல தேறின வேதபாரகனாக இருந்தான். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துல எஸ்ரா தேறின வேதபாரகனாக இருந்தான். அப்போ அந்த நாட்டுல, அந்த கிரேக்க நாட்டுல, அந்த ரோம அந்த அரசாங்கத்தினுடைய சட்ட புத்தகத்தை நல்லா படிச்சவர் தெர்த்துலு. அப்போ பவுலுக்கு விரோதமா பவுலினுடைய ஊழியத்தை அந்த எல்லைகளில தேவனுடைய ராஜ்யம் உருவாக்க கூடாது என்பதில தெர்த்துலு என்கிற அந்த அட்வொகேட், அந்த வக்கீல் போகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்ற குற்றச்சாட்டு என்ன? இவன் தேவாலயத்தை தீட்டுப்படுத்த மாட்டான், இவன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மதவேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான், இவனை விட்டுவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல போராடுகிறதை பார்க்கிறோம். ஆனா அவர்கள் என்ன பண்றாங்க? 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14-14ல படிக்கிற பாருங்க. அதுல என்ன போட்டுருப்பாங்க? அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவை, 15ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாய் இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். ஆமென். ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ரட்சிப்பது கர்த்தர். அல்லேலூயா. ரட்சிப்பின் வழியை அறிவிப்பதற்கு தேவன் தம்முடைய ஊழியர்களை, தேவன் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய திருச்சபையை பயன்படுத்துகிறார். அப்போ இந்த காரியங்கள் நடைபெறும் போது சத்துரு எல்லோரு இடத்துல நியாய சாதிரிவான்களை எழுப்புகிறான். சத்துரு எல்லோரு இடத்துல என்ன தேசாதிபதிகளை எழுப்புகிறான். சத்துரு சில எல்லைகளில் என்ன பண்ணான்? மந்திரவாதிகளை எழுப்புகிறான். சத்துரு சில எல்லைகளில் மதவாதிகளை எழுப்புகிறான்.
இந்த நாட்களில் எத்தனை மதவாதிகள் எழுப்பி நிற்கிறார்கள். மதவாதிகளின் கையிலே நம்முடைய நாட்டினுடைய ஆட்சி இருக்கிறது. அவர்கள் பல்வேறு விதமான சட்டங்களை அவர்கள் கூர்ந்து ஆலோசித்து சிந்தித்து ரொம்ப டாக்டிக்ஸ்கா அவங்க என்ன பண்றாங்க, நிறைய திட்டங்களை சட்டங்களை அவர்கள் உருவாக்கி பல்வேறு விதத்துல திருச்சபையினுடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன வேணாலும் முயற்சி செய்யலாம். ஹல்லேலூயா. என்ன வேணாலும் முயற்சி செய்யலாம். ஆனா தேவனோடு கூட போர் செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும். ஹல்லேலூயா. ஒரு நாள் தெரிய வரும். உங்களுடைய எல்லைகள்ல எந்த மந்திரவாதிகளின் வல்லமையும் நேர்கொள்ள முடியாது. ஆமென். ஆமென். நீங்க அந்த 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 பிளேஸ்ல இருக்கணும். தேவ சமூகத்துல அந்த அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களோடு கூட போர் செய்ய முடியாது என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 23:9. அப்போஸ்தலர் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேயர் சமயத்தரான வேதபாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கை காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று. ஆமென். 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 அவருடைய ஸ்டேட்மென்ட். பவுலுக்கு விரோதமாக பரிசேயரும் சதுசேயரும் கூட்டம் கூடி பவுலுக்கு விரோதமாக போராடுவார்கள். அந்த சம்பவத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்குவாங்க. பரிசேயரும் சதுசேயரும் ஒருத்தருக்கு சண்டை போட்டுவாங்க, ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. ஆனா அதுல ஒரு சில ஆட்கள் சொல்றாங்க, இவன் கூட ஒரு ஆவி இருக்குது. ஹல்லேலூயா. இவன் மேல ஒரு புல்லாங்குழல் இல்லை, இவன் கூட ஒரு ஆவி இருக்குது, இவன் கூட ஆவியானவர் இருக்கிறாரு, இவன் கூட ஒரு ஆற்றல் இருக்குது. ஆக நாம இவன் கூட சண்டை போட முடியாது. ஹல்லேலூயா. தேவனோடு போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். 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 அப்போ தேவனோட போர் செய்ய முடியாது. தேவ திட்டத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாது. கல்லறை அடைச்சு வைக்க முடியாது. உயிர்த்தெழுதலை தடுக்க முடியாது. தேவ ராஜ்யம் முன்னேறி செல்வதை யாராலும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதை தாமதப்படுத்தலாம். என்ன செய்யலாம்? தாமதப்படுத்தலாம். தடை செய்ய முடியாது. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கறாராமா? நம்மளை எப்படி பார்க்கறாரா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. அப்போ பவுல் என்ன சொல்றாரு? You are the warrior of God. ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்காக போரிடுகிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ளும் கிறிஸ்து இயேசுவுக்காகவும் போரிட அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. போரிட அப்படின்னா உடனே அருவாக்கு வந்து அதெல்லாம் தூக்கி போறது அப்படி இல்ல. வசனம் வேற மாதிரி சொல்லுது பாருங்களேன். பிலோமோன் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் சொல்றார், அர்க்கிப்பு அப்படிங்கிறவரை குறித்து பவுல் சொல்றார் பாருங்க. பிலோமோன் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகராகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறார். பவுல் சொல்றாரு, அர்க்கிப்பை குறித்து சொல்றாரு, உடன் போர் சேவகன், ஃபெல்லோ வாரியர். அதாவது என் கூட இருக்கிற சக ஒரு போர் வீரன் அப்படின்னு சொல்லி அர்க்கிப்பை குறித்து சொல்றத பார்க்கிறோம். அப்போ தேவன் திருச்சபை எப்படி பார்க்கறாரு? திருச்சபையில் இருக்கிற ஊழியர்கள் எப்படி பார்க்கறாரு? திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளை தேவன் எப்படி பார்க்கறாரு? சொல்லுங்க. போர் வீரர்களாய் பார்க்கிறார். நம்மளை குறித்து எப்படி பார்க்கணும்? ஆண்டவரே நான் ஒரு புழு, ஆண்டவரே நான் ஒரு பூச்சி, ஆண்டவரே நான் ஒரு குப்பை, ஆண்டவரே நான் ஒரு டஸ்ட், ஆண்டவரே நான் ஒரு மண்ணு, இப்படிதான் நம்ம நினைச்சுவோம். ஆனா ஆண்டவரை குறித்து உங்களை குறித்து ஆண்டவருடைய பார்வையே வேற. ஹல்லேலூயா. கிதியோனை குறித்து ஆண்டவர் கூப்பிடும்போது என்ன சொல்றார்? பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து தகப்பன் என்று அழைத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இருந்துச்சு பேரு, அவருடைய பேர் ஆபிரகாம் அப்படின்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு அர்த்தம். சாரா என்று இருந்தது, அவள் தன்னை கிழவி என்று சொன்னார். ஆனா ஆண்டவர் சொன்னாரு தாய் என்று சொல்லி சாராள் அப்படின்னு பேர் மாத்தினார். ஹல்லேலூயா. நாம் நம்மை கிழவனாக, நாம் நம்மை கிழவியாக, நாம் நம்மை உருவாக்க முடியாதவர்களாக, நாம் ரீப்ரொடக்டிவ் பண்ண முடியாதவர்களாக, அல்லது நாம ஒரு பலவீனர்களாக நம்மை நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனா நம்மை குறித்த ஆண்டவருடைய எண்ணம் வேற. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை வேற மாதிரி பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்காக போர் எடுக்கிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிர்த்து நிற்கிற பேயினுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு கர்த்தர் உங்களை என்னை எழும்பும்படி எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவர்களாகிய நான் எழும்புமளவும் கிராமங்கள் பாழாயின அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. எஸ்தரை குறித்து மொர்தெகாய் சொல்றார், இந்த காலத்துல உதவியா இருக்கும்படிக்கு ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு திட்டத்தோடு கூட ஒரு நோக்கத்தோடு கூட திருச்சபையில் அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வாரந்தோறும் வந்துவிட்டு வாரந்தோறும் இப்படியே கூடி கலைவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. நாம் ஒரு கிளப் கிடையாது. ஹல்லேலூயா. திருச்சபை என்பது எது கிடையாது? ஒரு கிளப் கிடையாது. கிளப் வந்து வீக்லி ஒன்ஸ் or twice or thrice கூடும். அங்க ஒரு ரிக்ரியேஷன் இருக்கும். என்ன ரிக்ரியேஷன் அப்படின்னா சில கலை நிகழ்ச்சிகள், சில நடன நிகழ்ச்சிகள், சில உடற்பயிற்சிகள், சில விதமான காரியங்கள் இருக்கும். அதெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல கைத்தட்டி ரசிச்சுட்டு திரும்ப அவர்கள் தன்னுடைய வேலையை பார்க்க என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. ஹல்லேலூயா.
ஆமென். நாம திருச்சபை என்பது பார்ட்டிசிபேட்டர்ஸ்களால, பார்வையாளர்களால நிறைந்தது திருச்சபை கிடையாது. ஹல்லேலூயா. பங்கேற்பாளர்கள் நிறைந்ததுதான் திருச்சபை. ஹல்லேலூயா. இங்க போதகர்களோ அல்லது பாடகர் குழுவோ ஒரு நடனத்தையோ அல்லது ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளையோ பேசும்படி அழைக்கப்படல. நீங்க எல்லாம் கைத்தட்டி விட்டு நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு மார்க் போடுறதுக்கு நீங்க அழைக்கப்படல. ஹல்லேலூயா. தேவனுடைய யுத்தங்களை நடத்தும்படி, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தும்படி, கர்த்தருக்காக எழும்பி செயல்படும்படி, பேயினுடைய கொட்டத்தை அடக்கும்படிக்கு, மந்திரவாதிகளின் ஆளுகைகளை அடக்கும்படிக்கு, தேசாதிபதிகளின் ஆளுகைகளை அடக்கும்படிக்கு, அவைகளினுடைய ஆதிக்கத்தை ஒடுக்கும்படிக்கு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவுமே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நீங்க எழும்பணும். ஆமென். தேவனுக்காக எழும்பணும். ஏதாவது ஆண்டவருக்காக ஒண்ணு செய்யணும்னா ஏதாவது உங்களால என்ன செய்ய முடியும்? ஜெபக்குழுல பங்கேற்க முடியுமா? ஜெபக்குழுல பங்கேற்கணும். ஆமென். ஆலயத்துல ஏதாவது உங்களால உதவியா இருக்க முடியுமா? உதவியா இருக்கணும். ஊழியத்துல உங்களால ஏதாவது ஒரு பங்கு செய்ய முடியுமா? உங்களால ஏதாவது ஒரு வகையில என்ன செய்யணும்? பங்கு ஏற்கிறவர்களாக இருக்கணும். அதுக்குதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாரம் கூடி கலைவதற்கோ அல்லது பண்டிகை நாட்களிலே கூடி கலைந்துவிட்டு செல்வதற்கோ நம்ம கர்த்தர் அழைக்கல. ஹல்லேலூயா. கூட்டம் சேர்ப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கல. கூடி கலைவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கல. எத்தனை பேயுடைய வல்லமைகளால் ஆட்கொள்ளப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள். அநேக கண் குருடாய் போனவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் விடுதலையாக்கும்படிக்கு ஹல்லேலூயா பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலரையாயினும் அந்த பற்றி எரிகிற அக்கினியிலிருந்து இழுத்து விடவே கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த உணர்வும் அந்த ஊக்கமும் அந்த உற்சாகமும் கொஞ்சமாவது நமக்கு வரணும். ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் உங்களை உருவாக்கினதற்காக சந்தோஷப்படுவார். அல்லனா உங்களை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். ஹல்லேலூயா. சவுலை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் அப்படின்னா அமலேக்கியர்கள் மேல கர்த்தருடைய விரோதிகள் மேல இருந்த கர்த்தருடைய கோபத்தை அவன் தீர்க்கவில்லை. அவன் எதிரியை தப்ப விட்டான். அதனால கர்த்தர் அவனை ராஜாவாக்க மனஸ்தாபப்பட்டு ராஜாசனத்தில் இருந்து அவனை சிங்காசனத்தில் இருந்து தள்ளி அவருடைய ராஜ்யபாரத்தை பிடுங்கி யாருக்கு கொடுத்தார்? அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாகவும் அவருடைய சித்தத்தை எல்லாம் செய்கிறவனாகவும் தன்னுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்த தாவீதுக்கு அதை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ நீங்க அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கு அனுபவி. ஹல்லேலூயா. தேவனுடைய யுத்தங்களை நடத்துவதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். நமக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 10:3-5 படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 10:3-5 வசனம் படிக்கலாம். சீக்கிரம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கு விரோதமா சில தர்க்கவாதிகள் இருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமா சில மதவாதிகள் இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் முன்னேறுவதற்கு தடையாக சில மந்திரவாதிகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இவர் சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு, தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும், அதாவது செர்க்கி போல் என்ற அதிபதிய விசுவாசத்திற்கு திருக்கும்படிக்கு வேட்டிமை எண்ணத்தோடு கூட என்ன எலிமா என்கிற ஒரு மந்திரவாதி எழும்பி நின்றான். அப்போ ஆவியானவரால் நிறைந்து ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு பவுல் அந்த இடத்துல பேசுகிற வார்த்தை அந்த மேட்டிமையை தாழ்த்துகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த மேட்டிமையை அடக்குகிறது. அந்த மேட்டிமையை தரை மட்டும் கொண்டு வருகிறது. அப்போ அதுக்கு தான் அழைத்திருக்கிறார். அப்போ எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படி. அப்போ இந்த செர்க்கி பவுலுடைய மனதுல இதெல்லாம் பார்த்த பிறகு அவருடைய எண்ணத்துல கிறிஸ்துவை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இவர் நல்லவர், இவர் நல்லவர், இவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கலாம். ஒரு அதிபதி ஏற்றுக்கொண்டால் அவருடைய அரசாங்கம் கர்த்தருடையதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவர் ஏற்றுக்கொண்டால் இந்த குடும்பம் கர்த்தருடையதாய் மாறிவிடும். ஒரு கிராம தலைவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் இந்த கிராமம் கர்த்தருடையதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ பாருங்க, அப்போ இதுதான் தேவன் நமக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த சில ஆயுதங்கள் பின்னால அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ நாம எதுக்கு விரோதமா போராடணும் அப்படிங்கறத நம்ம போர் வீரர்களா ஆண்டவர் அழைச்சிருக்காரு. தேவனுக்கு விரோதமாய் போர் செய்கிறவர்களுடைய குற்றத்தை அடக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம எதற்கு விரோதமா போர் செய்யணும்? 1 பேதுரு 2:11-12 படிங்க. 1 பேதுரு 2:11-12. 2 பேதுரு 1:11 வேகமா. 1 பேதுரு 2:11. பரதேசிகமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்களுக்கு விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். நீங்க எதுக்கு விரோதமா போராடணும்? சபை எதுக்கு விரோதமா போராடணும்? சபைக்கு எதிரி வந்து மனிதர்கள் அல்ல. இது ஆத்மாவுக்கு விரோதமாய்
போர் செய்கிற இச்சைகள். என்ன சொல்றது? ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சைகள், மாம்ச இச்சைகள். அப்போ இதுக்கு விரோதமா போர் செய்யணும். ஹல்லேலூயா. புறஜாதிகள் இதுலதான் நம்மளை குற்றப்படுத்துவாங்க. புறஜாதிகள் இதுலதான் நம்ம என்ன சொல்லுவாங்க? குற்றப்படுத்துவாங்க. மாம்ச இச்சையை வீழ்த்தி விடும்படி. மாம்ச இச்சையை வீழ்த்திட்டு அந்த ஊழியக்காரன் பாத்தியா அவர் எப்படி இருந்தாரு, இந்த ஊழியக்காரன் பாத்தியா இவர் எப்படி இருந்தாரு, இந்த விசுவாசியை பாத்தியா ஒரு காலத்துல இது எப்படி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு இந்த இதுல மாட்டிக்கிச்சு, இன்னைக்கு இந்த பாவத்துல மாட்டிக்கிச்சு, இன்னைக்கு இதுல மாட்டிக்கிச்சு, இப்படி சொல்லி என்ன செய்வாங்க? குற்றப்படுத்துவார்கள். அப்போ இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, புறஜாதியார் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. எனக்கு நான் ஒரு வீடியோ கிளிப் ஒரு லிங்க் அனுப்பினேன் நம்ம குரூப்ல. எத்தனை பேர் பாத்தீங்கன்னா, ரஞ்சித் என்ற ஒரு மனிதர். ஹல்லேலூயா. ரஞ்சித் என்ற ஒரு சிறு வயதுல வறுமையின் காரணமாக ஒரு 32 ரூபா அவர் வந்து இலங்கையில திருடிட்டார். 32 ரூபா திருடிட்டாராம். 37 ரூபா 50 காசு பாருங்க. நானே தப்பா சொல்றேன். அப்ப பாருங்களேன், அவர் வந்து இந்த இடத்துல வந்து கோயம்புத்தூர் கட்டுறவர்கள் ஆசிர்வதிச்சு உயர்த்திட்டார். அதுல ஒரு வசனம் படிச்சாராம். பேப்பர்ல எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானும் இறங்கி கடன் கொடுக்கிறான் அப்படின்ற வார்த்தை அவருக்கு உணர்த்திக்கிட்டே இருந்த உடனே அந்த அவரு வாழ்ந்த இடத்துக்கு தேடி வைத்திருக்கிறாரு. யார் வீட்டுல திருடினாலும் அந்த ஆளு செத்து போயிட்டாங்க. ஆனா அவருடைய சந்ததிகளை கண்டுபிடிச்சு 3 லட்சம் ரூபாய் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்கிறார். அது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. இப்ப யாருடைய நாமம் மகிமைப்படுது? யாருடைய நாமம் மகிமைப்படுது? அதுல என்ன பண்றது? மனுஷனுடைய நற்கிரியைகளை, உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொருளாசை என்கிற அந்த இச்சைகளை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இச்சைகளை தேவனுடைய ஆவியினால் மேற்கொண்டு அவர் நினைச்சிருந்தா இதை கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்படிதான் நினைச்சிருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? கொடுத்து அந்த கடனை தீர்க்கிறார். அந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுது. ஹல்லேலூயா. மதம் மாதிரி பிரோஜனம் இல்லைங்க. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க காளிங்கிறத பேரை மாத்தி மேரி மாத்த, மாரிங்கிற பேரை மேரிங்கிற மாத்தி பிரோஜனம் இல்லை. ஆமென். வசனம் என்ன சொல்லுது? நடக்கையில காட்டணும். ஹல்லேலூயா. நடக்கையில என்ன செய்யணும்? காட்டணும், கிரியையில காட்டணும். அப்போ வசனம் என்ன சொல்லுது? அப்போ இதுக்கு விரோதமா, ஆத்துமாவுக்கு விரோதமா உடல் ஆசை. நம்முடைய உடல் பாத்தீங்களா, இந்த உடலில பல ஆசைகள் இருக்குது. இதை மேற்கொள்ளணும். வசனம் பாருங்க, மார்க் 7ஆம் அதிகாரம் 20-23. மார்க் 7:20-23 அதுல படிக்கிறோம். மனுஷனுக்குள்ள இருந்து என்னமா? விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதியேடு புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ இதுக்கு விரோதமா நீங்க போராடணும். ஹல்லேலூயா. இந்த மாம்சத்துக்கு, ஆத்மாவுக்கு விரோதமா போராடுகிற இந்த கிரியைகளை நீங்க மேற்கொள்ள வேண்டும். இதுக்கு விரோதமா போராட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வந்து ஆவி மண்டலங்களோடு கூட போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஆவி மண்டலங்களோடு கூட போராட்டம் உண்டு. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த 4 வகையான ஸ்பிரிட் இதுல பேசுறாரு. 4 வகையான ஸ்பிரிட் பேசுறாரு. பிரின்சிபாலிட்டிஸ் அப்படினா துரைத்தனம். அது ஹையஸ்ட் ரேங்க் இன் தி சாட்டன்ஸ் கிங்டம். சாத்தானுடைய அந்த ராஜ்யத்துல துரைத்தனம் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அதாவது பிரின்சிபாலிட்டிஸ், பிரின்சிபல் அப்படினா முதல்வர் சொல்றோம், அந்த மாதிரியான ஒரு ஆவி. அடுத்து அத்தாரிட்டிஸ், அதிகாரம், லோகாதிபதி. அது அடுத்து ரூலர்ஸ், அடுத்து விக்கட் ஸ்பிரிட். இது 4 வகையான ஆவி. துரைத்தனம், அதிகாரம், அந்தகார லோகாதிபதி, வானமண்டல பொல்லாத ஆவி. இப்படி 4 வகையான தூதர்களின் கூட்டம் பிசாசினிடத்தில் இருக்குது. இப்போ இந்த ஆவியை மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. இதுக்கு தான் தேவன் உங்களுக்கு தம்முடைய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடுறதுல இந்த ஆவிகளோடு ஜெயிக்கிறதுக்கு பாருங்க, லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 படிச்சு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லும். அதுல 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கண்ட ஒரு ஸ்திரீ இருந்தாள். ஆனா அவள் எவ்வளவு நிமிர முடியாத கூடியாயிருந்தாள். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷம் அங்க பிரசங்கிக்கப்படும் போது அவளுடைய கூன் நிமிர்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 18 வருஷமா அந்த பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி தோற்று போகிறது. ஆமென். அந்த ஆவி என்ன செய்கிறது? தோற்று போகிறது. அடுத்து பாருங்க, மத்தேயு 12:22ல பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அப்போ சொல்றாரு, குருடும் ஊமையுமானவன் காணவும் பேசவும் தக்கதாக அவனை சுத்தமாக்கினார். அப்ப அந்த ஆவி பேர் என்னது? ஊமையும் குருடுமான ஆவி. முதல்ல பலவீனப்படுத்துகிற ஆவி, அடுத்து ஊமையும் குருடுமான ஆவி. நான் கொஞ்சம் வேகமா போறேன். அடுத்து பாருங்க, மார்க் 9ஆம் அதிகாரம் 25-27ல அதுல போட்டுருக்குது ஊமையும் செவிடுமான ஆவி. இதெல்லாம் பேர் வைக்கிறார். இந்த ஆவி அந்த கூன் முழுற மாதிரி ஒரு ஆவி இருக்கு. அது பலவீனப்படுத்துகிற ஆவி, அது நிமிர விடாது. அடுத்து குருட்டு, ஊமையும் குருட்டுமான குருட்டுத்தனம் கொண்டு வருகிற ஒரு
ஆவி. அது கண்ணை குட்டாக்கிடும், அது வாயை பேச விடாது. அடுத்து ஒரு வாயை பேச விடாது, காது கேட்க விடாது. அது பேர் ஊமையும் செவிடுமான ஆவி. அப்ப ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, 25 வசனம் மார்க் 9:25ல ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் கூட்டமாய் இருக்கிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவி. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, ஊமையும் ஒரு ஃபைட் நடக்குது. ஹalleluya. அப்ப அந்த ஃபைட்ல அவர் யுத்தம் பண்றார். ஊமையும் செவிடுமான ஆவியை விட்டு புறப்பட்டு போ. அப்போ அந்த ஆவி புறப்பட்ட உடனே அவன் வாய் திறக்கப்படுது. என்ன பண்றாரு, அவருடைய காது என்ன செய்கிறது, கேட்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆவி லூக்கா 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் லேகியோன் என்பவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அசுத்த ஆவி வெகுகாலம் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினால் விலங்குகளினால் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தான். பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான் அப்படின்னு. இந்த ஆவி என்ன பண்ணும், வீட்டில் இருக்க கூடாது. இந்த ஆவி நிலையற்று போகப்படும். அப்போ இந்த மாதிரியான ஊமையும் செவிடுமான ஆவி, ஊமையும் குருடுமான ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி, நிலையற்று அலைய பண்ணும் ஆவி, இப்படி நிறைய ஆவிகள் இந்த பூமியில நிறைய பேரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அவன் நிறைய பேரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. இவர்களுக்கு மருத்துவர்களால உதவி செய்ய முடியாது, இவர்களுக்கு மருத்துவர்களால தீர்வு செய்ய முடியாது, விஞ்ஞானத்தினால இவர்களுக்கு உதவி சென்று தர முடியாது. ஆமென். இவர்களுக்கு விடுதலை திருச்சபையில தான் உண்டு. அல்லேலூயா. இவர்களுக்கு திருச்சபையில இருக்கிற ஒரு நல்ல போர் வீரன் எழுப்பிட்டா போதும். அல்லேலூயா. ஒரு போர் வீராங்கனை எழுப்பிட்டா போதும். இந்த ஆவியினுடைய வல்லமையுடைய கிரியைகள் முறிக்கப்படும். அல்லேலூயா. முறிக்கப்படும், சபை ஜெயிக்கும். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்குள்ள இப்படி இருக்கிறவர்கள் என்ன செய்யப்படுவாங்க, சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த பாடுகளுக்குள்ள, இந்த உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஆக இதை நாம எப்படி ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கணும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்படின்னா என்ன செய்யணும், உங்கள் உடல் ஆசைகள் அப்படி இருக்கல, உடல் இந்த நம்முடைய உடல் இருக்கல, நம்முடைய ஆன்மா இருக்கல, இந்த ஆன்மாவுக்கு சில ஆசைகள் இருக்கு. அது என்ன ஆசைகள்? இந்த உடல்ல இருந்து சில உணர்வுகள் இருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், இச்சை, இந்த மாதிரியான நம்ம படிச்சோம்ல, முன்னால படிச்சோம் இல்லையா, இந்த மாதிரியான நம்முடைய அவயவங்களில் கிரியை செய்கிற, நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமா போர் செய்கிற இந்த விதமான வேசி மார்க்கம், விக்கிரகாராதனை, விபச்சாரம், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, திருட்டு, பொருளாசை, வெறி, உதாசீனம், கொள்ளையாடுதல், இந்த மாதிரியான நம்முடைய உடலில் இருந்து புறப்படுகிற, நம்முடைய ஆன்மாவில் இருந்து புறப்படுகிற இந்த உடல் ஆசைகளை வசனம் சொல்லுது, இதை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இதை ஜெயிக்க அப்போ மாம்சத்தின்படி பிழைக்க அல்ல, ஆவியினாலே இந்த சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். அல்லேலூயா. இதை என்ன செய்யணும், அழிக்கணும். அப்போ ஆவியில அழிக்கணும்னா ஆவியில ஜெபம் பண்ணணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். வசனம் என்ன சொல்லுங்க, அப்ப நீங்க பலப்பட்டீங்கன்னா, இந்த ஆவியினால நீங்க பிழைச்சீங்கன்னா, ஆவியானுடைய துணையோடு கூட ஆவியில ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த கிரியைகளை அழிக்கலாம். அல்லேலூயா. சாதாரண ஜெபத்தில் இது அழியாது. உபவாசத்தை ஜெபிச்சீங்கன்னா இது அழியும். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. சில ஆவி உடனே போயிடும், சில ஆவி நம்ம கூட போராடும், சில ஆவி நம்ம கூட மண்ணு கட்டி நிற்கும். அப்போ அத மண்ணு கட்டணும் அப்படின்னா ஆவியில ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆவியானுடைய துணையோடு கூட ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், ஆண்டவருடைய ஆயுதங்களை பயன்படுத்தணும். அப்போது அது ஓடி போகும். அல்லேலூயா. அப்பொழுது அது ஓடி போகும். அப்ப பாருங்க, எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசினுடைய தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்கும்படிக்கு, தேவனுடைய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பிசாசு வந்து பலவான் கிடையாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல அவனுடைய பலத்தை குறித்து சொல்லி, புதிய ஏற்பாட்டுல அவன் பலவான் கிடையாது. பிசாசு பலவான் கிடையாது, அவன் தந்திரம் உள்ளவன். அல்லேலூயா. அவனுக்கு பலம் கிடையாது, ஆனா அவனுக்கு தந்திரம் உண்டு. தந்திரம் உள்ள சுபாவம் இருக்கு. அப்போ அந்த தந்திரத்தை அடையாளம் காண்பதற்கு ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் வேணும்னா ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குள்ள ஜெபிக்கிறதுனா எப்படி? ஆவிக்குள்ள ஜெபிக்கிறது, ஆவியில ஜெபிக்கிறது எப்படி? அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவன் தான் ஆவியில ஜெபிக்கிறவன் அர்த்தம். ஆமென். அது அந்நிய பாஷையில ஜெபம் பண்றதுனா ஆவி விண்ணப்பம் பண்றது அர்த்தம். அந்நிய பாஷையில ஜெபம் பண்றோம்னா ஆவியானவர் விண்ணப்பம் பண்றது அர்த்தம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, நாம வேண்டிக் கொள்றதுக்கு என்னதுன்னு அறியாத போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ராஷா அல்லாஹ் விக்கிலா ஆவியானவர் நம்ம கூட ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. வெறும் வாயால வட சொல்ல முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். இப்ப நம்ம இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. இந்த அனுபவம் சிலருக்கு புரியாது, சிலருக்கு புதுரா இருக்கும். ஆனா எப்படியாவது இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள வந்தா இந்த பிசாசினுடைய அதிகாரங்களை மேற்கொள்ள முடியும். எபேசியர் 6:18 படிங்க. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதை பொறுத்து மிகுந்த மன
சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். என்ன பண்ணுங்க? ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஹல்லேலூயா, என்னுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணணும், என்னுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணணும். இல்லைன்னா பிசாசத்தை நம்ம மேற்கொள்ள முடியாது. ஆமென். அவங்கள போர் செய்ய முடியாது, அவருடைய அதிகாரங்களை மேற்கொள்ள முடியாது, அவருடைய அதிகாரங்களை அடக்க முடியாது, அவருடைய அதிகாரங்களை முடிக்க முடியாது. பவுல் சொல்றாரு, உங்களை எல்லாரையும் காட்டிலும் நான் அதிகமா வார்த்தைகளை பேசுறேன் அப்படிங்கிறார் பவுல். அதிகமா பேசுறேன் அப்படிங்கிறார். அப்போ ஆவிக்குள்ள ஜெபம் பண்ற ஒரு ஜெபம் நமக்கு அவசியம். அடுத்து பாருங்க, என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தல் 12:11ல சொல்றாரு, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பிசாசு எதுக்கு பயப்படுவான்? வசனத்துக்கு தான் பயப்படுவான். அவங்களை எப்படி போரிட முடியும்? வசனத்தை வச்சு தான் போரிட முடியும். அப்போ வசனம் இல்லை அப்படின்னா நீங்களும் நானும், அவனுக்கு நல்லா தெரியும், டம்மி பீஸ். நீங்கள் நானும் என்னது? டம்மி பீஸ். அப்போ வசனம் படிக்காதவன் வயிறு கொடுத்து வேதத்தை கெடாத ஜெபம் அது செமையான ஜெபம் அவருக்கு தெரியும். அப்போ நீங்க ஒரு வெற்றி உள்ள நல்ல போர் செய்வார்களா இருக்கணும்னா நீங்க வேத வாசிப்பு உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஒழுங்கான வேத வாசிப்பு உங்களுக்கு இருக்கணும். அதுக்குதான் இதை முறைப்படுத்தும்படி இந்த பைபிள் ரெடி பிளான் எல்லாம் உங்களுக்கு தந்துருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் உங்கள்ட்ட அடிக்கடி கேட்கிற, பைபிள் படிச்சுங்களா. வசனம் தெரியல அப்படின்னா, வசனம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஆவியானவங்க கூட பேச முடியாது. ஆமென். ஆவியானவர் பேச முடியாது, பேச முடியாது. இந்த போனுக்குள்ள ஒரு சிம் கார்டு இருக்கு. இந்த சிம் கார்டுக்கும் அந்த டவர்ல ஒரு ஆண்டனா இருக்கு. இந்த ஆண்டனாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆமென். இந்த சிம் கார்டு இல்லைன்னா அந்த ஆண்டனா எவ்வளவு பவர்ஃபுல் ஆண்டனா இருந்தாலும் இந்த போனோட கூட தொடர்பு கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அது போலதான் உங்களுக்கு கூட வசனம் இல்லை அப்படின்னா ஆவியானவர் உங்க கூட பேச முடியாது. சமயத்திற்கேற்ற நல் வார்த்தைகளை, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட நல் வார்த்தைகளை கல்விமானி நாம் உங்களுக்கு இருக்காது. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ வசனம் படிக்கணும். ஆமென். வசனம் படிக்காட்டினா, வசனத்தை கேட்காட்டினா ஆவியானவர் கூடவே இருக்க முடியாது. ஆவியானவர் அவர்தான் வார்த்தையானவர். அப்போ அந்த வார்த்தை இருக்கணும். அப்ப அந்த வார்த்தை இருந்தாதான் ஜெயிக்க முடியும். எல்லாரையும் பரலோகத்தில் ஆண்டவர் விட மாட்டார். 2 தீமோத்தேயு 3:15 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கும் பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் கொண்டே அறிந்தவன் என்று உனக்கு தெரியுமோ. சின்ன வயசுல இருந்தே வேதத்தில் வளரும். அப்பதான் போர்ல ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. மூலியாத்தை குறித்து சொல்லப்பட்டது, சிறு வயது முதல் கொண்டே அவன் யுத்த வீரன். சிறு வயசுலயே வேதத்தை படிக்கணும். அப்போ எல்லாரையும் ஆண்டவர் பரலோகத்தில் விட மாட்டார். நேரம் இல்ல, நான் 2 வசனத்தை வாசி முடிக்கிற பாருங்க. வெளிப்படுத்தல் 2:7 உங்களை எல்லாரையும் பரலோகத்தில் விட மாட்டார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஜெயம் பெறணும். என்னது? பிசாச ஜெயிக்காட்டினா பரலோகத்துக்கு போக முடியாது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி அவன் நம்மளை விட்டுருவாரு. ஜெயம் பெறாம, பிசாசோடு உள்ள போர்ல நீங்க ஜெயிக்காம, பிசாசை மேற்கொள்ளாம பரலோகம் போக முடியாது. அந்த வெளிப்படுத்தல் பூரா பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. வெளிப்படுத்தல் 2:11 சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிற ஆவி. எல்லாமே இந்த வார்த்தை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவது இல்லை. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய ஆலயத்தை தூணாக்குவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் பெறாம அங்க போக முடியாது. ஹல்லேலூயா. நீங்க போர் வீரர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த போர்ல நீங்க ஜெயிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ப்ரமோஷன். ஜெயம் பெறாம blessing கிடையாது. ஹல்லேலூயா. ஜெயம் பெறாம அப்படியே எழுந்திருக்கலாம். ரிஷி பெரியலா லாகடஹா தரஹா லாகடஹா 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 லாகடஹா. ஆனா ஒரே ஒரு வசனம் சொல்லுது, ஷகரஹா ரகடஹா. பிசாசு யுத்தம் பண்ணாலும் அவனால ஜெயிக்க முடியாது. வெளிப்படுத்தல் 12:7 சொல்லுது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. தேவனோடு கூட போர் செய்யும்படி அழைக்கப்படல. சாலமோன் தேவனோடு கூட போர் செய்யும்படி எதிர்த்து நின்றான். லாஹா என்னே என்றே தேவனோடு கூட போர் செய்யும்படி அவர்கள் நின்றார்கள். லாஹா பிரதான ஆசாரியர்களும் தெற்குள் இருக்கிற மதவாதியும் தேவனோடு கூட போர் செய்யும்படி எதிர்த்து நின்றார்கள். லேஹே லாஹா ராஹா. தேவன் நமக்கு சொல்ற காரியம் என்னன்னா, தேவனோடு கூட போர் செய்வது தகாதது. தேவனோடு கூட போர் செய்து மேற்கொள்ள முடியாது. தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவ திட்டம் என்ன? நாம் தேவனுடைய போர் வீரர்களாய் இருக்கிறோம். நாம் நல்ல போர் செய்வர்களாய் இருந்து தேவனுடைய யுத்தங்களை நடத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அது தேவ பலமுள்ளவைகள். நாம் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி பலப்பட்டு இருக்கும்போது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தெரிந்து கொள்ளும் போது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக் கொள்ளும் போது, உங்களோடு
பிசாசோடு கூட வருகிற போரிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஜெயிப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்க ஜெயம் பெறுவீர்கள். ஜெயம் பெறுகிறவனுக்கு தான் பரமேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் கொடுப்பார். ஜெயம் கொள்ளுகிறவன் தான் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் தான் இரண்டாம் மரணத்தினால் சேதப்பட முடியாது. நல்ல போர் சேவகன் தனக்கு எதிராக வருகிற போரிலே ஜெயிக்கிறவனாக இருப்பான். ஜெயிக்கிறவனாக இருப்பான். ஆண்டவரே சொல்லுங்க, நான் விழுந்து விழுந்து எந்திரிச்சிருந்த காலம் போதும் ஆண்டவரே, விழுந்து விழுந்து எழுந்த காலங்கள் போதும் ஆண்டவரே, நான் ஜெயம் பெறணும் ஆண்டவரே, ஜெயம் பெறணும் ஆண்டவரே. அப்படி ஒரு பாடல் பாடும்போது நாம தேவன்